டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆயுர்வேதம் என்பது ஒருவரின் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான பல தத்துவங்களை விளக்கி இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தின் அடிப்படை பார்த்தோம்னா அவங்க எடுத்துக்கொள்ளும் உணவு முறையும் வாழ்க்கை முறையும் தான். இதுல உணவு முறை சரியாக இல்லாட்டியோ வாழ்க்கை முறை சரியாக இல்லாட்டியோ பல நோய்களுக்கு அடிப்படை. அதிலும் மிக முக்கியமானது உணவை எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்பதுதான். இன்றைய நவீன வாழ்க்கையின் அடிப்படை காரணமாக நம்ம பல வகையான உணவுகளை சாப்பிடுகிறோம், பல முறைகளையும் கையாளுகிறோம். இதனால பல நோய்கள் ஏற்படுகிறது. ஆயுர்வேதத்தில் ஒரு 18 வகையான பொருந்தா உணவுகளையும் முறைகளையும் சொல்லியிருக்காங்க. அதுல சில குறிப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவில் அறுசுவை இருக்க வேண்டும் அப்படிங்கறத அடிப்படை. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. இந்த சுவை அடிப்படையில எந்த சுவையை முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும்னா இனிப்பு சுவையை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்ம உணவில் கொஞ்சம் பருப்பு, நெய் இதெல்லாமே இனிப்பு சுவை சார்ந்ததை எடுத்துக்கொள்கிறோம். இந்த இனிப்பு சுவை காரணமாக வயிற்றில் இருக்க கபம் சீராக உருவாகி அந்த செரிமானத்திற்கு வழிவகுக்கும். நடுவுல கார்ப்பு சுவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக தான் நம்ம துவர்ப்பு சுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உணவை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம சாப்பிடுகின்ற சுவையின் அடிப்படை. இதற்கு மாறாக நம்ம கசப்பு சுவையோ அல்லது துவர்ப்பு சுவையோ முதலில் நம்ம சாப்பிடும் பொழுது அங்க வாதம் மிகுதியாகி குடலினுடைய நம்ம டைஜஷன் சொல்கின்ற செரிமானத்திற்கு தடையாக இருக்க வேண்டும். ஆகவே சுவை அடிப்படையில் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது பசியின் அடிப்படையில சாப்பிடணும். ஒருவர் ரொம்ப நல்ல பசியா இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு நல்ல மிருதுவான உணவுகளை கொடுக்க வேண்டும். வயிறு நிறைய அந்த நெய்ப்பு சத்து சேர்ந்த உணவுகளை கொடுக்கணும். அல்லது ஒருவர் பசி இல்லாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னன்னா கஞ்சி வடிவில் கொடுக்கணும். இதுதான் அடிப்படை. இன்றைக்கு பசி என்ற உணர்வையே நம்ம மறந்துடுறோம். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் போன்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றாங்க. அப்ப பசிக்கு ஏற்ற உணவு இல்லாம மிகவும் இலகுவான உணவுகளை, வறட்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக மலச்சிக்கலோ அல்லது வயிறு சார்ந்த பிரச்சனைகளோ நீண்ட நாட்களுக்கு எடுத்துக்கொள்ளும் போது தோல் பிரச்சனைகளும் ஏற்படும். இதுதான் ஆயுர்வேதத்தின் அடிப்படை. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒருவர் பழகிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கம் இல்லாத புதிய உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை. நம்மளுடைய தென் இந்தியாவில் ஒரு உணவு பழக்கம் இருக்கும், வட இந்தியாவில் ஒரு உணவு பழக்கம் இருக்கும், வெளிநாடுகளில் ஒரு உணவு பழக்கம் இருக்கும். இந்த உணவு பழக்கம் எல்லாமே அவரவர் நாட்டை சேர்ந்தது, மண்ணை சேர்ந்தது. நம்ம இன்னைக்கு புதிய உணவுகளை சாப்பிடணும், புதிய காம்பினேஷன்ஸை சாப்பிடணும், புதிய புதிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுவும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. இதுவும் ஒரு நோய்க்கு அடிப்படையான காரணம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு உணவை எப்படி தயாரிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுலையும் விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு உணவை மிகவும் அதிகமாக சுட்டு கருக்கி சாப்பிடுவதும் நம்ம உடல் நலத்திற்கு கேடு, அல்லது பச்சையாக வேகாமல் சாப்பிடுவதும் உடல் நலத்திற்கு கேடு. ஏன்னா அவர்கள் எப்படி பழக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிதான் சாப்பிடணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் அப்படி இப்படி நிறைய வகையான சுட்ட உணவுகள் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. இது எல்லாமே நீண்ட காலத்திற்கு மிக அதிகமாக எடுக்கும் பொழுது அது நோயைத்தான் உருவாக்கும். இதற்கு அடுத்தபடியாக மனதிற்கு பிடித்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய உணவுகளை, பிடிக்காத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா உணவு சாப்பிடும் முறை அப்படிங்கிறத. அது ஒரு 12 வகையான முறைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்தில் அமர்ந்து தான் சாப்பிட வேண்டும், இளம் சூடாக சாப்பிட வேண்டும், மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும், பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது, வெந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், சாப்பிடும்பொழுது அதிகமாக பேசக்கூடாது, நம்ம உணவில் கவனத்தை செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்த்து செய்யும் பொழுது நம்ம ஆரோக்கியத்தின் அடிப்படையை காரணமே நம்ம உணவு தான் தெரிந்து கொண்டு அதற்கான முக்கியத்துவம் கொடுத்தா இந்நாள் மட்டுமல்ல எந்நாளுமே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு பொருந்தா உணவுகள் பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.